இல்ல இறங்கல நீ கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா சொல்றேன். பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கு சார்? அதாவது பிரைம் மினிஸ்டர் வருகை முன்னிட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னையிலா அல்லது மதுரையிலா என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல, வந்தோடனே உங்களுக்கு சொல்லு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். சார், கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டிடுமா? பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? முதல்ல அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா சார்? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா? எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்பிற்கு பிறகு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது வெளியில் வந்து செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னையிலா அல்லது மதுரையிலா என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல, வந்தோடனே உங்களுக்கு சொல்லு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். பாஜக தொகுதி விருப்பப்படு போட்டியிடுறதுக்கு சார், கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டிடுமா? பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? முதல்ல அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா சார்? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா? பிரைம் மினிஸ்டர் வருகை முன்னிட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னையிலா அல்லது மதுரையிலா என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல, வந்தோடனே உங்களுக்கு சொல்லு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். பாஜக தொகுதி விருப்பப்படு போட்டியிடுறதுக்கு சார், கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டிடுமா? பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? முதல்ல அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா சார்? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா? பிரைம் மினிஸ்டர் வருகை முன்னிட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னையிலா அல்லது மதுரையிலா என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல, வந்தோடனே உங்களுக்கு சொல்லு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். பாஜக தொகுதி விருப்பப்படு போட்டியிடுறதுக்கு சார், கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டிடுமா? பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? முதல்ல அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா சார்? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா? பிரைம் மினிஸ்டர் வருகை முன்னிட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னையிலா அல்லது மதுரையிலா என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல, வந்தோடனே உங்களுக்கு சொல்லு. இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. அது அப்புறம் சொல்றேன். பாஜக தொகுதி விருப்பப்படு போட்டியிடுறதுக்கு சார், கடந்த முறையோட அதிகமான தொகுதிகள் போட்டிடுமா? பாஜக இந்த முறை அதிகமான தொகுதியில் போட்டிடுமா சார்? முதல்ல அமைச்சரவையில பங்கு கேட்கறீங்களா சார்? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கறதா? பிரைம் மினிஸ்டர் வருகை முன்னிட்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியே வந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ பிரதமரின் வருகை குறித்த ஆலோசனை என்பது இந்த பேச்சுவார்த்தையில் நடந்ததாக நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களாக நம்ம எப்படி பார்க்கலாம் இதை?
அதாவது பிரைம் மினிஸ்டருடைய பார்ட்டிசிபேஷன், அவர் எங்கே பங்கேற்க போகிறார், எந்த கூட்டத்தில் பங்கேற்க போகிறார் என்பதை டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் இதில் பேசணும் அப்படின்றது தான் நயினார் நாகேந்திரனுடைய பதிலாக இருக்கிறது. நாமும் சொல்லியிருந்தோம் கன்னியாகுமரிக்கு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, அது வந்து இந்த மாத இறுதியில் வர்றாரு அப்படின்றத நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். எங்கே கூட்டணி நடத்தலாம், சென்னையில் நடத்தலாமா மதுரையில் நடத்தலாமா என்பது சம்பந்தமாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இறுதியான முடிவு எடுத்த பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக அந்த பொதுக்கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அனைத்து தலைவர்களும் முக்கியமான நிர்வாகிகளும் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ண திட்டமிட்டிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த ஆலோசனையினுடைய மிக முக்கியமான பிரதானமான விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. சீட் ஷேரிங் இது எல்லாமே அமித்ஷாவிடம் அவங்க பேசி முடிவெடுத்து பண்ணியிருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டமானது பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய வருகையை ஒட்டி தான் இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிந்தது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளரும் தங்களுடைய அதிமுக நிர்வாகிகளுடனான அந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புறப்பட்டிருக்கிறார் என்பதுதான் தற்போதைய செய்தி. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக அலுவலகத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கிடையான நேர்காணலை தொடங்கி வைக்கிறார். அந்த நேர்காணலில் அவர் தலைமையில் இன்று முழுவதும் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த ஆலோசனையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதில் எங்கே பொதுக்கூட்டம் நடத்துவது, பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டம் எப்படி நடத்துவது, யார் யாரெல்லாம் பங்கேற்பது, கூட்டணி கட்சியில் சேர்ந்த தலைவர்கள் யார் யாரெல்லாம் அதில் கலந்து கொள்ள வைப்பது என்பது தொடர்பான ஒரு நீண்ட நெடிய ஆலோசனையாக இன்றைய ஆலோசனை பார்க்கப்படுகிறது.